தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மகரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இவங்களை நம்பி நீங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னாலும் அவங்களா சொல்லணும்னு நினைக்காத வரைக்கும் அவங்க கிட்ட வாங்கவே முடியாது. மகர ராசியில இருக்கக்கூடிய குறிப்பா திருவோண நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க இந்த கணக்குல இருக்கவங்க எல்லாம் லைட்டா நீங்க குழப்பி விட்டாவே போதும், அவங்க மனசு ரீதியா ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. எந்த சுவாமியோ எந்த ராசிக்காரங்களையோ எந்த நட்சத்திரக்காரங்களையோ கெடுக்காது. உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் எத்தனையோ பேர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் தொழில்னால கடுமையான உழைப்புனால மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இதுல இருப்பாங்க மகரத்தில். நீங்க மகரத்துல இருக்கவங்கள்ட்ட முடிஞ்சா பார்த்துக்கலாமா அப்படின்னு வச்சுக்கோங்க, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சில சப்மிசிவான சில ராசிகள்லாம் இருக்கு, அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விதமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு சார். தனுசு ராசி பேசியிருந்தோம், அதை தொடர்ந்து மகரம் ராசி. மகரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இவங்க எப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கடவுளுக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, தே ஆர் வெரி சீக்ரெட்டிவ். இவங்களை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னாலும் அவங்களா சொல்லணும்னு நினைக்காத வரைக்கும் அவங்க கிட்ட வாங்கவே முடியாது. இது உண்மை. தே ஆர் செல்ஃப் சென்டர்ட்னா என்னென்னா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எதுக்கான விஷயங்களில் ரொம்ப இதாக இருப்பாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட போய் உருகி தருகி இப்படி அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ன்றது வேறு, ரிச்சுவல்ஸுங்கிறது வேறு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கூட ஆன்மீகம் தான். சொல்கிறது சாமி கும்பிட்றது மட்டும் தான் ஆன்மீகம்னு நினச்சா அது ஆன்மீகம் அல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், டபுள் அண்டர்லைன் புரிஞ்சுக்கணும்னா, இவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்தால். யாராவது பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கோயிலில் போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பார்ப்பாங்க. இதே நீங்கள் போய் பக்கத்தில் பசிக்குது அவங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னா ஓடி போய் அவங்கள்ட்ட இருக்கிற காசை கூட கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க. அதே மாதிரி இவங்களை நீங்கள் நம்பலாம். அதுவும் அவங்களோட அதிபதி நல்ல நிலையில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தே வில் ஹாவ் அ கிரேட் மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க நல்லா இவங்களோட ஃபிலாசபிக்கல் கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டுருவாங்க, இப்படி கை கட்டிடுவாங்க, ப்ளீஸ் அப்படின்ட்டுருவாங்க. சில நேரத்தில் இதனாலேயே அவங்க மகரத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சூரியன் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வலுத்தவங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் தந்தை தாயெல்லாம் இருந்துட்டாங்க, சந்திரன் சம்மந்தப்பட்டவங்களாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம சொல்கிறோம் கேட்க மாட்டாங்களே, நான் சொல்கிறது பொறுத்துங்க, பிகாஸ் தே நோ வாட் தே டூ. அதே மாதிரி ரொம்ப இவங்களை நம்பக்கூடிய அமைப்புகள் உண்டுமா. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் தெரியுமா, இமோஷ்னலி டூ மச் கனெக்டட் அப்படின்னு சொன்னால், மூளை என்பது வேறு, மனசு என்பது வேறு. ஏமாந்தவங்களையா போயிடுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்களை லைட்டாக குழப்பி விட்டால் போதும் மனசு ரீதியாக. இது இப்படி இருக்குமோ அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மகர ராசியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த கணக்கில் இருக்கவங்கெல்லாம் லைட்டாக நீங்கள் குழப்பி விட்டாவே போதும், அவங்க மனசு ரீதியாக ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க. இமோஷனல் கனெக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க ஈஸியாக ஏமாந்தும் போயிடுவாங்க. எந்த வகையில் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் அவங்க ஜாதகத்தில் சந்திரன்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அஜோ பாவம். அவங்களோட நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அந்த மனசுனால ஏமாந்து போய் அதனால ரொம்ப என்ன சொல்கிறது, இப்படி பண்ணிட்டானே அப்படியே முனைகின்றே இருக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய பேர் ஆங்ஸைட்டியில் போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நிறைய வருமா. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி. பட் கடுமையான உழைப்பாளிகள் அதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு வேணால் போவாங்க. அதே மாதிரி அப்படி சொடக்கு போட்டு ஜெயிக்கிற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தோட தன்மையெல்லாம் நிறைய இருக்குமா.
போராடியாவது அந்த இடத்துல வந்துட்டு டே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த ஜோஷ், இது ஆணாக இருந்தாலும் பொருந்தும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். அந்த ஒரு உத்வேகம் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் டஃப்னஸ் மட்டும் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் மகரத்தில் இருக்கவங்கள்ட்ட முடிஞ்சால் பார்த்துக்கலாமா அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சில சப்மிசிவான சில ராசிகள்லாம் இருக்குது, அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷனே ஆக மாட்டாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் துலாம்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணிலாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவனை என்ன பண்ணலாம் டைம் பார்த்து இல்லை இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அவங்கள அப்படின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் ஆயிடுவாங்க. சரி வா நீ தானே ரைட் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரைஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். பட் போராட்ட குணம்ங்கிறது உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் தொழில்னால கடுமையான உழைப்புனால மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகக்கூடிய அமைப்புகள் வந்து இதில் இருப்பாங்க மகரத்தில். மகர ராசியில பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? உழைப்பு, கடுமையான உழைப்பு, நாணயமானவர்கள், அதாவது காப்பாற்றக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த செக்யூரிட்டி இதில், அதே மாதிரி ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள், அதாவது சீக்ரெட்டாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் கவர்மெண்ட்லேயே. அந்த மாதிரி துறையிலலாம் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் காக்கக்கூடிய இவங்க சாட்டர் பாக்ஸ் கிடையாது. இங்கே மகர ராசிக்காரங்களாம் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அவங்களோட அதிபதி ராசி அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம். நம்ம லக்னத்தையும் வச்சு தான் சொல்கிறோம், ராசியும் வச்சு தான் சொல்கிறோம். அவங்களோட சனி பகவான்லாம் நல்ல நிலையில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுகிறதோட வாட்ச் பண்ணுறது தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்சர்விங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். பட் எங்கே நம்மளை தட்டணுமோ அந்த இடத்துல தட்டுவாங்க. பட் என்ன சொல்கிறதுனா உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள். மகர ராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா அது எந்த தெய்வம்? என்றைக்குமே நான் உங்களோட பாசமாக சொல்கிறது என்னென்னா, ஒருவேளை சிவனும் ஹரியும் ஹரனும் வேறு கிடையாது. ஒருவேளை நீங்கள் வைணவ நம்பிக்கையில் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் சில பேர் சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் திருப்பதிக்கு இந்த ராசியாக நீங்கள் போகக்கூடாது, இந்த ராசியாக நீங்கள் போகக்கூடாது, அதெல்லாம் சும்மா ஹம்பக். நான் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. சுவாமி அது பெருமாள் வந்து இந்த ராசிக்காரருக்கு தான் கொடுப்பேன், இந்த ராசிக்காரருக்கு கொடுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அந்த தாட்டே வேண்டாம். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு சொல்கிறேன், மலை மேல் இருக்கும் பெருமாள், குறிப்பாக நம்ம ஏழுமலையான பார்த்துட்டு வாங்க. எந்த சுவாமியும் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த சுவாமியும் எந்த ராசிக்காரங்களையோ எந்த நட்சத்திரக்காரங்களையோ கெடுக்காது. ஆனால் கிரகங்களை போய் இப்படி கட்டி பிடிச்சோம்னா தான் அது என்ன வரும் அப்படின்னா, தவறாக நினச்சிக்க வேணாம். அப்படிங்கும்போது உண்மையாகவே பல தலைமுறையாக அந்த தொழிலில் இருக்கிறதுனால சொல்கிறோம், சரிங்களா? அப்படிங்கும்போது எந்த சுவாமியும் எந்த ராசிக்காரங்களையும் எதுவும் செய்யாது. ஆனால் கிரகங்களுக்கு போய் கட்டி பிடிச்சிட்டு இந்த கிரகங்களுக்கு போய் இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த கிரகங்களுக்கு போய் அந்த பூஜை பண்ணால், கிரகங்களுக்கு 2 குணம் உண்டு. அதனால் பணிவாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏழுமலையான் வழிபாடுகளை தயவு செஞ்சு செய்யுங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய நிறைய நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம சைவ சித்தாந்தத்தை நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் திருவானைக்காவலுக்கு போக 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 உங்களுக்கு பல கர்மாக்கள்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சஞ்சித கர்மான்றது போன ஜென்ம கர்மா, பிராரப்த கர்மான்றது இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மா. இதில் நீங்கள் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகி தோற்ற பல விஷயங்களில் வந்து நீங்கள் உணர வைக்கும், செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும், தன்னை தானே உணரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கான வாழ்நாள் பரிகாரம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? வாழ்நாள் பரிகாரம்னா, நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறது என்னென்னா, யாராவது உங்களை டைவெர்ட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஒருவேளை ஒரு கரெக்டான ஃபோக்கஸில் இருக்கீங்க, தர்மம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேணாம்ப்பா அப்படின்னா விட்டுறாதீங்க. நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், உருகி சாமியை கும்பிட்டு சாமிக்கு நீங்கள் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அது அவங்களோட ஜாதக அமைப்பு. நீங்கள் எப்பயுமே அடுத்தவங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அமைப்பு, இதுவும் தெய்வத்தொண்டே. புரிஞ்சுக்கணும், முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவங்க தான் நீங்கள். அப்படிங்கும்போது யாராவது உங்களை டைவெர்ட் பண்ணணும்னு நினச்சா அவங்கள நீங்கள் கழட்டி விட்டுருங்க. நான் ஏன் சொல்கிறேன், முடியாதவர்கள், எளிமையானவர்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நீங்கள் உதவி செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இதனால் உங்களை ஒரு வேளை யாராவது நாத்திகவாதின்னு சொன்னால் அவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு எளியவர்களுக்கு உதவி செய்யலாம். அங்கே போயிட்டு நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் வெள்ளிலையோ தங்கத்துலையோ ஏதோ பண்ணுறதுக்கு அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா வயிறார நிறைஞ்சு உங்களை வாழ்த்துவாங்க. இது வந்து மகர ராசிக்கு நான் பணிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டே வாங்க. அது உங்களை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போகும். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
கால் முடியாதவங்க, கை முடியாதவங்க, இந்த மாதிரி தேம்பி தேம்பி நடக்கிறவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுங்க. இது எளிமையான வாழ்வியல் பரிகாரம். இதை நீங்கள் செய்யும் போது ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகர ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும் அப்படின்னு உங்களோட அட்வைஸ் இருக்குல்ல சார்? அதாவது அட்வைஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய எல்லாம் இல்லை எனது அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே. நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பணம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வட்டி தொழில் பண்ணக்கூடிய மகர ராசி அன்பர்கள் ஏன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, சரியா? அப்படிங்கும்போது தயவு செஞ்சு பணிவாக சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்னா அந்த தொழில் விட்டுருங்க. அந்த தொழில் உங்களுக்கான தொழில் கிடையாது. பணம் போட்டு எடுக்கிற தொழில் உங்களுக்கான தொழில் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த மது பிரியராக அதை ஒரு தொழிலாக வச்சு பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கான தொழில் கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்பயுமே நான் உங்களுக்கு பணிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உழைப்பால் வரக்கூடிய விஷயங்களால் நீங்கள் தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கும். உட்காந்தே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதுக்கான அமைப்பு நீங்கள் கிடையாது. உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களாக பேசப்பட்டால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். தேவையில்லாத இந்த ஜென்மத்தில் கர்மாவை சேர்க்காமல் உங்கள் குடும்பமும் சுபிட்சமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம்.